பிறப்புங்களை 7 பருவங்கள்னு சொல்லுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஒரு கவிநயத்தோட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு மனிதனும் 7 பிறப்பு பிறப்பாருங்களாம். ஒவ்வொரு மனிதரும் அவருக்கு 7 பிறப்பு இருக்குதுங்கிறாங்க. அது எப்படிங்க, அது சாத்தியமா? மனிதனுக்கு ஒரு பிறப்பு தெரியும், 7 பிறப்பு எப்படி அப்படின்னா, இங்கதான் நம்மளுடைய தலைப்பும் அதை சார்ந்தா வருது பாருங்க. இன்றைய நம்ம தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பருவங்களுமே ஒரு பிறப்பு. இதுதான் நம்மளுடைய தலைப்பு. இத நம்மளுடைய ஒரு பாடல் மூலமாக உங்ககிட்ட நான் அதை எடுத்து சொல்ல விருப்பப்படுறேன். இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா 40வது பாடல். அத அவர் முதல் அடியாக அந்த பாடல் வரியில் என்ன எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா, அடக்கம் உடையவன் மீளிமை இன்னாங்கிறாரு. அதாவது அடக்கம் உடையவனாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் 7 பருவங்கள், இந்த மீளிமைங்கிறது மீளி அப்படின்னா 7ன்னு பொருளுங்க. இமைனா திறன், தகுதி, செம்மை, நம்மை வளப்படுத்தல். அப்படி இந்த இன்னானா துன்பம். இதை அப்படியே சேர்த்து பாருங்க. அடக்கம் உடையவர்களாகவே வாழ்ந்து கொண்டு 7 பருவங்களில் நாம் அதை பற்றி புரிந்து கொள்ளாமலோ, அதை பற்றி அந்த ஒவ்வொரு பருவங்களிலும் ஒரு செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் போனால் அது துன்பமாக வருங்கிறார். அப்படி அந்த 7 பருவங்கள் ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. இதுல அந்த ஆணுக்கு வந்து சொல்லக்கூடிய அந்த 7 பருவங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாலன், மீளி, மரவோன், திரவோன், விடலை, காளை. இங்க இந்த காளைங்கிறத என்னோட நினைவு கொண்டு வருது. இந்த ஜல்லிக்கட்டுலயும் சரி, இல்ல ஒரு காளமாடை வளர்க்கறதுலயும் சரி, பசுமாடு வாங்குறதுனாலும் சரி, அந்த மாட்டுக்கு பல்லுனுடைய எண்ணிக்கையை வச்சுதான் வாங்குவாங்க. பாத்துருக்கீங்களா? பல்லுனுடைய எண்ணிக்கை, அதாவது ஒரு பல்லு இருந்ததுன்னா அது என்ன என்ன வயது, ஒரு பல்லுங்கிறது 1 வயது, 2 பல்லுங்கிறது 2 வயது, 7 பல்லு வரும்போது மாட்டை வச்சுக்க மாட்டாங்களாமா. வச்சுக்க மாட்டாங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜல்லிக்கட்டுக்கு அனுப்ப மாட்டாங்களாமா. அப்ப இதுதான் காளைங்கிற பருவம் வரும் பொழுது எனக்கு தெரிஞ்ச 6வது பல்லா இருக்கும் போல இருக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த பல்லை பத்தி நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். ஏன்னா என்னோட நண்பர்கள்லாம் வந்து இந்த ஜல்லிக்கட்டு வளர்ப்பவர்களா இருக்காங்க. இதுதான் சொல்றாங்க போல இருக்கு. இப்போ ஒவ்வொரு பருவம் எப்படி இருக்குது பாருங்களேன். அதே ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, காலை வயசு கட்டான மனசு அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. இப்போ காலை பருவங்கிறது அவ்வளவு அருமையான பருவம். அடுத்தது முதுமகன். இந்த முதுமகன் வரைக்குமே ஒரு மனிதனுடைய இந்த 7 பருவங்கள் எந்த வயதுல இருந்து தொடங்குன்னு கேட்டீங்கன்னா, 1 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ள இந்த 7 பருவங்களும் முடிச்சிருங்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்பமாக இருக்கணுமா இல்ல துன்பமா இருக்கணுமாங்கிறது இந்த 7 பருவங்கள் தான் முடிவு செய்து. இத ரஜினி அவர்கள் கூட ஒரு பாட்டுல மிக அழகா பாடியிருப்பாரு. பாஷா படத்துல 8 ஒரு மனிதன் வாழ்க்கை 8 பிரித்துக்கோள், நீ பெருப்பது எந்த 8 நினைச்சுக்கோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இதே பாட்டை வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் ஒரு படத்துல பாடியிருப்பார். 8 அழகு இருப்பது 8 அழகு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. சோ நம்மளுடைய மரபு இது எத்தனை ஆண்டு காலமா இருக்குது பாருங்களேன். ஒரு மனிதனுக்கு இத்தனை பருவங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. அதுல நீங்க ஒவ்வொரு பருவங்களில், அதுல இந்த ஒரு பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓடி ஆடி வயசா இருக்கும். இன்னொரு பருவம் உங்களுடைய வீரங்களை நீங்கள் வளர்த்தி கொள்வதாக இருக்கும். இன்னொரு பருவம் உங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தும் பருவமாக இருக்கும். இப்படி இதுதான் அந்த பருவங்கள்னு சொல்றாங்க. இதை ஒவ்வொரு பிறப்புங்கிறாங்க பாருங்களேன். அதே மாதிரி பெண்களுக்கு சொல்லக்கூடியது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, பேதை, பொதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிலம். இதை வந்து 7 பருவங்களா சொல்றாங்க ஒரு பெண்களுக்கு. சோ எல்லாம் இது வந்து 7 பிறப்பாக இந்த பாடல் சொல்லுகிறது. அதுதான் சொல்றாங்க, அடக்கம் உடையவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது 7 பருவங்களை செய்ய வேண்டியது செய்துவிட்டால் உன் வாழ்க்கை இன்பம், இல்லை என்றால் துன்பம். இவர் அதோட நிக்கலைங்க. அடுத்த வரி சொல்றாரு பாருங்க, துடக்கம் இல்லாதவன் தற்செருக்கின்னா அப்படிங்கிறார். இங்க துடக்கங்கிறது நீ அந்தந்த பருவத்தில் செய்யப்படுவது முயற்சின்னு ஒரு பொருள் இருக்குதுங்க. எந்த செயலுமே முயற்சின்னு தான் சொல்லணுங்க.
உங்களுக்கு ஒரு குறள் கூட நல்லா தெரிஞ்சிருக்கலாம். தெய்வத்தால் ஆகாதென்னும் முயற்சிதனின் மெய் வருத்த கூலி தருங்கிற அந்த குறள். அந்த குறளுக்கு நிறைய உரையாசிரியர்கள் விளக்கம் எழுதியிருக்காங்க. ஆனா ஒரு குறளை படிக்கும் பொழுது நமக்குள்ள உள்ளத்துல ஒரு கருத்து வரும் பாருங்க. நம்ம உள்ளத்துல இருந்து ஒரு கருத்து வர்றது என்னன்னா, எனக்கு அந்த குறள்ல ஒரு மாற்று கருத்து வச்சுக்கலாம். தெய்வத்தால முடியாதுன்னு ஒண்ணு இருக்கே, உண்மையிலே தெய்வத்தால முடியுமா முடியாதான்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரா? இது என்னுடைய கேள்வி ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளே சாதாரண ஒருத்தர் பேசும்போது அவரால் இது முடியும் முடியாதுன்னு சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இல்லைன்னு நம்மளை நாமே சொல்லிக்கிறோம். அப்போ வள்ளுவர் போய் தெய்வத்தால இது முடியும் முடியாதுன்னு சொல்லியிருப்பாரா? வாய்ப்பு குறைவுதான். அப்ப அந்த இடத்துலதான் நான் ஒரு கருத்தை வச்சுக்கிறேன். என்னன்னா, எனக்கா இருந்தாலும் சரி, இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கிறது இறைவனால் கொடுக்கப்பட்டது. அத இறைவனே நினைச்சாலும் அதிகப்படுத்த முடியாது, இறைவனே நினைச்சாலும் குறைக்கவும் முடியாது. அந்த 24 மணித்துளிகளில் நீங்கள் எதை செய்கிறீர்கள் என்பதே அடுத்த 24 மணி நேரம் உங்களுடைய நல்லவையும் தீயவையும் குறிப்பதாக இது என்னுடைய கருத்துங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ என்னன்னா, நம்ம எந்த உழைப்பு போட்டாலும் அந்த உழைப்புக்கான கூலி வந்தே தரும். நீங்க நல்ல உழைப்பு போட்டா நல்ல கூலி தருவோம், வேண்டாத உழைப்பு போட்டா வேண்டாத கூலிதான் தரும். இதைத்தான் வள்ளுவன் சொல்லுவதாக எனது கருத்து. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இங்க அவர் தான் சொல்றாரு, நீங்க எதுனாலும் முயற்சி செய்யுங்கள், தொடக்கம் உங்களிடம் துவங்க வேண்டும் அப்படிங்கிறார். நல்லதா இருக்கட்டும்ங்கிறார். அடுத்த வரி சொல்றாரு பாருங்க, அடைக்கலம் உதவாதல் இன்னா வாங்கினாங்கிறார். ஒருத்தருக்கு அடைக்கலம் கொடுத்து நீங்க உதவலைன்னா அதை விட நீங்க வாங்கிய துன்பம் எதுவுமே இல்லைங்கிறார். அடைக்கலமா வர்றதுங்கிறது எது வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ உங்களை நம்பி ஒருத்தர் 10,000 ரூபாய் என்னால முடியாத காலத்துல என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தொகை கொடுப்பதும் கூட அடைக்கலம் தான். பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், நிலம் எதுவாக இருந்தாலும் உங்களை நம்பி வருபவர்கள் அடைக்கலம். நம்பி கொடுக்கும் பொருளும் அடைக்கலம். அதை நீங்கள் உதவ வேண்டும் அப்படிங்கிறார். அடைக்கலம் உதவாதல் இன்னா. ஒருவேளை அடைக்கலமாக வந்த அறிவு கூட உங்களிடம் அடைக்கலமாக வந்ததுதான். அந்த அறிவை கொண்டு நீங்கள் உதவவில்லை என்றால் துன்பம் வந்துடும் அப்படிங்கிறாரு. அடுத்து சொல்றாரு பாருங்க, இதுதான் இந்த பாடலினுடைய கடைசி வரியும் கூட. இந்த பாடல் இன்னா 40 40வது பாடல். இந்த 40வது பாடலோட இந்த இன்னா 40 தொடரும் நிறைவு பெறுகிறது. அது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு. ஏன்னா ஒரு இலக்கியத்தை சார்ந்து 40 பாடலை எங்களுடைய வலையொலியில் பேசியிருக்கிறோம், அதை உங்களிடம் பகிர்ந்து இருக்கிறோம் என்பது அதை பற்றி சிந்திக்கும் பொழுதே பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா பார்வையாளர்களாகிய நீங்கள் தான் எங்களுடைய செல்வங்கள். உங்களை நாங்கள் போற்றி புகழ்ந்து வணங்குகிறோம். இவர் அப்படி நிறைவு வரியாக ஒண்ணு சொல்கிறார் பாருங்க, அடக்கம் அடங்காதவர் சொல் அப்படிங்கிறார். பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடக்கமாக இருப்பவர் அடங்காதவர் சொல்லை விட அடக்கமாக இருப்பது பெரிதுங்கிறாரு. அடக்கம் அடங்காதார் சொல் அப்படின்னா, அடக்கம்னா அமைதின்னு ஒரு பொருள் இருக்குதுங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க, நீங்க அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு நீங்க பேசாம அமைதியா இருந்தாலே அந்த பிரச்சனை முடிச்சிடும். அந்த இடத்துல அடங்காம ஒரு சொல் சொல்றீங்க இல்லையா, அது துன்பத்தை தான் கொடுக்கும். அப்ப எது சிறந்ததுன்னு எதுன்னா, அடக்கம் என்பது உங்களுக்கு சிறந்த பண்புகளை பெற்று தரும் என்று இந்த ஆசிரியர் மிக அழகாக சொல்லுகிறார். இது போன்ற செய்திகள் அதுதான் சொல்றாரு, அடக்கம் அடங்காதவர் சொல்லை விட அடக்கமாக இருப்பவர்களே பெரியவர் அப்படின்னு இவர் சொல்றார். ஸோ இதுதான் இந்த அழகிய இலக்கியத்தினுடைய மிக அழகான வார்த்தைகள். இது போன்ற செய்திகள் எல்லாம் கேட்டு, இந்த இன்னா 40 அது துன்பத்தை குறிக்கும் ஒரு நூல் அப்படிம்பாங்க. ஆனால் எம்முடைய கருத்து என்னவென்றால், துன்பத்தை விளக்க வந்த நூல் இது. நிச்சயம் உங்கள் துன்பங்களை போக்கும், அது இன்பமயமான வாழ்வை தரும் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்த உங்கள் பார்வையாளர்களான உங்களுக்கும், இந்த அவைக்கு வந்திருக்கும் சான்றோர் பெருமக்களை அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.